எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதமோ இல்லைனா ஒன் பாட் ரைஸில் தக்காளி பிரியாணியோ நீங்கள்லாம் ஒரே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாரும் அசந்து போவாங்க, உங்களை பாராட்டுன்னு பாராட்டிடுவாங்க பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. அப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போகும், அவங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்குவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த பிரியாணி, அதாவது தக்காளி பிரியாணி இல்லைனா தக்காளி சாதம்னு கூட பேர் வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய், நல்ல ஒரு அகலமான கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இதில் சின்ன பாத்திரத்திலோடு நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 20லேருந்து 25 30 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 3 மிளகாய், அதுவும் நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. 3 தக்காளி, அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஒரு அரை பகுதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நிறைய மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேண்டாம். இது வந்து மூடி போட்டு வச்சுட்டு இது நல்லா வேக வச்சிங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஸ்லோவாக வேக வச்சாலும் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒன் பாட் ரைஸில் தான் பண்ண போகிறேன், குக்கரில் தான் இன்றைக்கி. குக்கர் வச்சுட்டு இதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம், 3 ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி வெங்காயம் வதக்கிடுவீங்களோ அந்தளவு வதங்க விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி தான். நம்ம ஆல்ரெடி 3 தக்காளி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல, அதனால் 2 சைஸு சின்ன தக்காளி நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்ல கலராக இருக்கும், ரெட் கலராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இது மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கிட்டு நல்லா மசியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி அது வதங்கிட்டு இருக்க டைங்களில் நம்ம வந்து தக்காளி பூண்டு எல்லாம் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடக்கூடாது. இப்போது இந்த தக்காளி கூட 2 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அந்த தண்ணியை நான் கீழே கொட்டிடாமல் பத்திரமா வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதையும் இது கூட சேர்த்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அந்த பூண்டெல்லாம் வெந்திருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுவும் தக்காளி நல்லா அந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், தக்காளி முழுசாக தெரியக்கூடாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை வேக வச்சுருக்கோம், காஷ்மீரி மிளகாத்தூளை வேக வச்சுனா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே நான் ரெடி பண்ணது வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் உள்ளது சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தனியா பவுடர், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் நீங்கள் வந்து வறுத்துட்டு அந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, கடையில் வாங்கினாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அப்போவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்குவம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் இந்த தக்காளி பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி வச்சுருந்தேன். இப்போ 1 கிளாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 கிளாஸ் இல்லைனா ஒரு 1.5 கிளாஸ் அப்படி தண்ணி வைப்பேன். உங்களுக்கு சாதம் நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த பிரியாணி நல்லா உதிரியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குலைவாக வேணும்னா 1.25 கப்பு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் சேர்த்து நல்லா வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. காரம் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம்
கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்காக இருந்துச்சுன்னா. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்குவத்துக்கு மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா 3 விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சிங்கன்னா அடடா அப்படி தாங்க இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே வீடே கமன்னு வாசனை இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் ஒன்றும் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது அப்படியே மூவ் ஆகும், அவங்களும் பார்ப்பாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. இந்த ரெசிபி நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிரியாணி பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்குலாம் அதை ட்ரை பண்ணலாம். அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சீரக சம்பா அரிசியில் மட்டும்தான் பண்ணணுமானா கிடையாது. எந்த அரிசியில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.